ஹலோ ஆல், வணக்கம். ஸோ டெஸ்ட் என்ஜின் பற்றி நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? இந்த செஷனில் குரூப்பிங் என்னன்னு பார்க்க போகிறோம். குரூப்பிங் இன் டெஸ்ட் என்ஜின் இஸ் a feature that allows you to categorize test method into different groups and execute specific groups of test, which means 10 டெஸ்ட் கேஸ் இருக்குது. அதில் 5 எனக்கு ஒரு கேட்டகரியில் வருது, இன்னொரு 5 டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் வருதுன்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டு கேட்டகரி ஏவை மட்டும் ரன் பண்ணணும், இல்லை கேட்டகரி பியை மட்டும் ரன் பண்ணணும் அப்படின்னா இதான் குரூப்பிங்னு சொல்லுவோம். ஓகேவா? பிரித்து வச்சுக்கிறது. இதை ரியல் டைம் எக்ஸாம்பிள் இன்னும் பெட்டராக பார்ப்போம். ஸோ இது ஏன் யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டால், நான் சொன்ன மாதிரி ரன் ஒன்லி செலக்டட் டெஸ்ட் கேசஸ், ஆர்கனைஸ் பண்ணுறது டெஸ்ட் கேசஸை. ஓகேவா? இங்கே பாருங்கள், ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஸ்மோக், ரெக்ரெஷன், சானிட்டின்னு சொல்லிட்டு ஆர்கனைஸ் பண்ணுறது. அண்ட் அன்வான்ட் டெஸ்ட் கேசஸையும் நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணலாம். இது எல்லாமே குரூப் பண்ணால் மட்டும்தான் முடியும். இந்த குரூப்பிங் எப்படி பண்ணலான்றது தான் ஒரு ப்ரோக்ராமில் பார்ப்போம். இப்போ ஸ்க்ரீனில் இந்த காலேஜ் கோர்ஸ்ன்ற ஒரு பேஜ் தெரியுது. இதில் சும்மா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் மாதிரி ஸ்டூடெண்ட் நேம் என்ட்ரு பண்ணணும், மொபைல் நம்பர், என்ன கோர்ஸ் வேணும், ஜெண்டர், ஃபைனலாக சப்மிட் பண்ணணும். இந்த பேஜை நம்ம 3 விதமான டெஸ்ட் கேஸ் டெவலப் பண்ண போகிறோம். ஒன்று, இந்த பேஜ் லோட் ஆனதுக்கப்புறம் டைட்டிலை வெரிஃபை பண்ண போகிறோம். பேசிக்காக பேஜ் லோட் ஆயிடுச்சான்னு பார்க்குறது. செகண்ட், இதில் இருக்கிற ஃபீல்டை வெரிஃபை பண்ணுறோம். தேர்டு, இந்த எல்லா டீட்டெயில்ஸும் ப்ராப்பராக என்ட்ரு பண்ண போகிறோம். சரியா? இதுக்கான கோடு நான் ஆல்ரெடி எழுதிட்டேன். நல்லா பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் college.forms அப்படின்ற பேக்கேஜில் test1.java போனீங்கன்னா குளோபலாக ஒரு வெப் டிரைவரை இனிஷியேட் பண்ணிட்டேன். இனிஷியலாக இது வந்து நல் தான். ஓகேவா? ப்ரையாரிட்டி 1, என்னோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மெத்தடில் டிரைவர் ஈக்குவல் டு நியூ குரோம் டிரைவர், நான் சொன்ன அந்த யூஆர்எல் காலேஜ் கோர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த யூஆர்எல் லோட் ஆகும். அதுக்கப்புறமா டிரைவர் டாட் கெட் டைட்டில். சரியா? அந்த டைட்டிலும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற டைட்டிலும் ஒன்றா இருந்ததுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ, இந்த டெஸ்ட் கேஸ் பாஸ். இது வந்து ஒரு பேசிக் டெஸ்ட் கேஸ் லான்ச் பேஜ். சரியா? செகண்ட் டெஸ்ட் கேஸ் வந்து இதே கிளாஸில் வெரிஃபை ஃபீல்ட்ஸ். ஆக்சுவலாக நிறைய ஃபீல்ட்ஸ் நம்ம வெரிஃபை பண்ணணும். இது ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் தானே, அதனால நான் ஒரு ஃபீல்டு மட்டும் எடுத்திருக்கேன். என்ன ஃபீல்டுனா டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் பை டாட் ஐடி ஸ்டூடெண்ட் நேம். இங்கே இருக்கு இல்லையா, இந்த ஃபீல்டை இன்ஸ்பெக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த எலமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணி டாட் கெட் ஆட்ரிபியூட் பிளேஸ் ஹோல்டர்னு நான் கொடுத்தேன்னா, கெட் ஆட்ரிபியூட்டில் பிளேஸ் ஹோல்டர்னு கொடுத்தா அந்த பிளேஸ் ஹோல்டர் வேல்யூ எனக்கு கொடுக்கும். இங்கே என்ன பிளேஸ் ஹோல்டர் வேல்யூ? என்டர் ஸ்டூடெண்ட் நேம். இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டுக்குள்ளே இருக்கு இல்லையா, இதுதான் பிளேஸ் ஹோல்டர். இதே எனக்கு ரிட்டர்ன் பண்ணும் ஒரு ஸ்ட்ரிங்கா. இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற வேல்யூவான்றதை வெரிஃபை பண்ணுறது தான் கோடு. சிம்பிள் கோட். இது ஃபீல்டு வேலிடேஷன். அண்ட் லாஸ்ட்டாக நான் சொன்னேன் இல்லையா, சப்மிட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு டெஸ்ட் மெத்தட் test2.javaன்ற ஒரு கிளாஸில் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் ஒன்றும் இல்லைங்க, அந்த யூஆர்எல் லோட் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட் நேம் எலமெண்ட்டை ஃபைன் பண்ணி சென்ட் பண்ணுறேன் கணேஷ்ன்ட்டு. மொபைல் நம்பர் ஃபைன் பண்ணுறேன், நம்பர் டைப் பண்ணுறேன், கோர்ஸ் லிஸ்ட்டை செலக்ட் பண்ணுறேன், அண்ட் ஃபைனலாக ஜெண்டரை கிளிக் பண்ணுறேன். சரியா? ஸோ இந்த டெஸ்ட் மெத்தட் பேர் வந்து டெஸ்ட் சப்மிட் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ நம்மகிட்ட 3 டெஸ்ட் இது இருக்குது. இப்போ தான் நம்ம இதை குரூப் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். சரியா? ஃபர்ஸ்ட்டு இந்த test1.javaல 2 டெஸ்ட் மெத்தட் இருக்குது. லான்ச் பேஜ், வெரிஃபை ஃபீல்ட். சிம்பிள் டெஸ்ட் மெத்தட். எக்ஸாம்பிளுக்கு இதை நான் ஸ்மோக் டெஸ்ட் கேஸ் தான் முடிவு பண்ணிட்டேன். அப்போ இது குரூப் பண்ணோம் இல்லையா, குரூப்ஸ்னு ஒரு கீவேர்ட் இருக்கு. குரூப்ஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி பிராக்கெட்டில் போடணும். குரூப்ஸ் ஈக்குவல் டு பிராக்கெட் ஓப்பன் பண்ணோம், ஃப்ளவர் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணோம், அதுக்குள்ள டபுள் கோட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க இது என்ன குரூப்னு. நம்ம என்ன பண்ண போறோம், இதை ஸ்மோக் டெஸ்ட்னு ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸ்மோக். ஓகே, சேம் கான்செப்ட். நம்ம என்ன பண்ண போகிறோம், வெரிஃபை ஃபீல்டுக்கும் ஸ்மோக்னு முடிவு பண்ணியாச்சு. சரியா? இப்போ test2.javaல இருக்கிற அந்த பெரிய டெஸ்ட் கேஸை வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம், ரெக்ரெஷன் முடிவு பண்ணுறோம். கமா அதே தான், குரூப்ஸ் ஈக்குவல் டு ரெக்ரெஷன். இப்போ நம்ம டெவலப் பண்ண டெஸ்ட் கேசஸ்லாம் test1.javaன்ற கிளாஸ்ல இருக்கு, test2.javaன்ற கிளாஸ்ல இருக்கு. நம்ம இது 2 தான் ரன் பண்ண போறோம். ஸோ testng.xmlன்ற ஃபைலில் நம்ம என்ன பண்ண போறோம், இதை லிஸ்ட் பண்ணியாச்சு. சூட் நேம் ஈக்குவல் டு ஆட்டோமேஷன் சூட், டெஸ்ட் நேம் ஈக்குவல் டு டெஸ்ட் கோர்ஸ்னு போட்டுப்போம். ஓகேவா?
டெஸ்ட் நேம் ஈக்குவல் டு டெஸ்ட் கோர்ஸ். டெஸ்ட்டுக்குள்ளே தான் என்னென்னலாம் அந்த கிளாஸஸ் ரன் ஆகணுமோ அந்த கிளாஸ் நேம் நம்ம கொடுக்கணும். ஸோ கிளாஸஸ் டேக்குள்ள 2 கிளாஸ் கொடுத்துருக்கேன். என்னது? காலேஜ் டாட் ஃபார்ம். இந்த பேக்கேஜ் நேம் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். காலேஜ் டாட் ஃபார்ம். காலேஜ் டாட் ஃபார்ம்ஸ்ன்ற பேக்கேஜுக்குள்ள test1 டாட் ஜாவா அப்படின்ற ஃபைல் இருக்கு. ஸோ டாட் ஜாவா கொடுக்க தேவையில்ல, test1 மென்ஷன் பண்ணாலே போதும். சிமிலர்லி செகண்ட் கிளாஸ் காலேஜ் டாட் ஃபார்ம்ஸ் test2. ஸோ இந்த 2 தான் நமக்கு ரன் பண்ணணும். காலேஜ் கோர்ஸ் கரெக்டா ரன் பண்றேன். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இந்த பேஜ் ஓப்பன் ஆயிருக்கு. சரியா? டைட்டில் ரீட் ஆகி வெரிஃபை ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த பிளேஸ் ஹோல்டர் இருக்கான்னு வெரிஃபை ஆயிருக்கு. இந்த ப்ரௌசர் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் ப்ரோக்ராம் ரன் ஆகி கணேஷ் டைப் ஆயிருக்கு, மொபைல் நம்பர் டைப் ஆயிருக்கு, ஜாவா ஃபுல் ஸ்டாக் செலக்ட் ஆயிருக்கு, ஜெண்டர் செலக்ட் ஆயிருக்கு. சப்மிட் மட்டும் நான் கிளிக் பண்ணல. ஓகேவா? இது ரெக்ரெஷன் டெஸ்ட் கேஸ். முதல்ல சொன்னது ஸ்மோக் டெஸ்ட் கேஸ். இப்போ விஷயம் என்னன்னா எல்லாமே ரன் ஆகும். ஏன்னா எதை ரன் பண்ணணும் எதை ரன் பண்ணக்கூடாதுன்றத நான் இந்த எக்ஸ்எம்எல் எங்கேயுமே கண்ட்ரோல் பண்ணல. நான் அந்த 2 கிளாஸை கொடுத்தேன், அந்த 2 கிளாஸ் இருக்க டெஸ்ட் கேஸை ரன் பண்ணுது. புரியுதா? அப்போ ஸ்மோக்கு ரெக்ரெஷன்னு பார்க்காம இந்த 2 கிளாஸ் இருக்க எல்லா டெஸ்ட்டுமே ரன் பண்ணுது. அப்போ இங்கே தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷன் இருக்கு. என்னது? நான் நினைக்கிற குரூப்பை ரன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இப்படி சூட் டேக் இருக்கோ, டெஸ்ட் டேக் இருக்கோ, கிளாஸஸ் இருக்கோ, அதே மாதிரி குரூப்னு ஒரு டேக் இருக்கு. என்ன டேக்? குரூப்ஸ். அதை எங்கே பிளேஸ் பண்ணணும்? டெஸ்ட்டுக்குள்ள கிளாஸஸ்க்கு வெளியே பிளேஸ் பண்ணணும். அப்போ தான் டெஸ்ட்டுக்கு தெரியும் எந்தெந்த கிளாஸ்லாம் ரன் பண்ணணும் அப்படின்ட்டு. சரியா? அதை எங்கே போடணும்? டெஸ்ட்டுக்கு உள்ள கிளாஸஸ்க்கு வெளியே குரூப்ஸ் அப்படின்னு ஒரு டேக் இருக்கு. ஓகே, எப்படி இது ஓப்பனிங் டேக்கோ அதே மாதிரி இதுக்கும் க்ளோசிங் டேக் தனியாக போடணும். ஸ்லாஷ் குரூப்ஸ். ஓகே, டெஸ்ட் ஆரம்பிக்கும் போதே அதை முடிவு பண்ணிடுது இந்த கிளாஸஸ்குள்ள எதாவது ரன் பண்ணுன்ட்டு. இந்த குரூப்ஸுக்குள்ள ரன்னு ஒரு டேக் இருக்கு. ரன்னு ஓப்பன் பண்ணும், ரன்னு க்ளோஸ் பண்ணணும். சரியா? குரூப்ஸ் டேக் ஓப்பன் பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும். ரன் டேக் ஓப்பன் பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம எந்த குரூப்பை இன்க்ளூட் பண்ணணுன்றத முடிவு பண்ணுறதுக்கு தான் இந்த ரன்னுக்குள்ள இன்க்ளூட்னு ஒரு டேக் இருக்கு. இன்க்ளூட் நேம் ஈக்குவல் டு நம்ம அந்த குரூப் நேமை போடணும். சிம்பிள். இன்க்ளூட் தனியாக க்ளோசிங் டேக்லாம் இல்லை. எப்படி இந்த கிளாஸ்லேயே ஸ்லாஷ் போடுறோமோ அதே மாதிரி இங்கேயும் எண்டிங் ஸ்லாஷ் போட்டு முடிச்சிடணும். பர்ஃபெக்டாக முடிஞ்சிச்சு பாருங்க. சூட்குள்ள டெஸ்ட்டுக்குள்ள குரூப்பை முதல்ல முடிவு பண்ணுறோம் எது எதெல்லாம் ரன் ஆகணும் அப்படின்ட்டு. அப்போ இருக்கிற கிளாஸஸ்லாம் போய் நம்ம டிஃபைன் பண்ண குரூப் மட்டும் ரன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்மோக் கொடுக்குறேன். சரியா? இந்த குரூப்ஸை டிஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதே எக்ஸ்எம்எல் ரன் பண்ணும்போது எனக்கு 2 கிளாஸில் இருக்கிற கோடுமே ரன் ஆச்சு. test1 ரன் ஆச்சு, test2 ரன் ஆச்சு. ஆனால் இப்போ நான் ஸ்மோக்குன்னு கொடுத்துட்டேன் இல்லையா? இப்போ ரன் பண்ணுறேன். பாருங்க, டைட்டில் வெரிஃபை பண்ணுற மெத்தடும் ஜஸ்ட் இந்த பிளேஸ் ஹோல்டர் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணுற மெத்தடும் தான் நடந்திருக்கு. மொத்தமாக 2 டெஸ்ட் மெத்தட் தான் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. பாருங்க, டெஸ்ட் ரன் 2 பாசஸ் 2. இதில் எது எதெல்லாம் பாஸ் ஆயிருக்குன்னு கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். அவுட்புட்டில் போயிட்டு index.html நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்க, 2 மெத்தட்ஸ் பாஸ்ட். வெரிஃபை ஃபீல்டு, லான்ச் பேஜ், இது 2 தான் நடந்திருக்கு. இது 2மே ஸ்மோக். test1.javaல போய் பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஃபீல்ட்ஸ் ஸ்மோக்கு, லான்ச் பேஜும் ஸ்மோக் தான். எது ரன் ஆகல? இந்த டெஸ்ட் சப்மிட் ரெஜிஸ்ட்ரேஷன் ரன் ஆகல. ஏன்னா நம்ம குரூப்ல என்ன பண்ணியிருக்கோம்?
ஏன்னா நம்ம குரூப்ல இன்க்ளூட் பண்ணது ஸ்மோக் தான். இப்போ இந்த ஸ்மோக்கை ரிமூவ் பண்ணிட்டு நான் ரெக்ரெஷன் கொடுக்குறேன். இதை ரன் பண்றேன். இந்த டெஸ்ட் மெத்தட் ரன் ஆயிருக்கு. ஒண்ணே ஒன்று தான் ரன் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம கொடுத்தது ரெக்ரெஷன். இந்த 2 கிளாஸஸ்க்குள்ள இந்த 2 கிளாஸஸ்ன்னு இல்ல. இப்போதைக்கு 2 இருக்கு. இந்த கிளாஸஸ்க்குள்ள இருக்கிற எல்லா கிளாஸஸ்க்குள்ளயும் ஸ்கேன் பண்ணி எதெல்லாம் ரெக்ரெஷனோ அந்த டெஸ்ட் மெத்தட் மட்டும் ரன் பண்ணும். இப்போ ரிப்போர்ட்ல பார்ப்போம். பாருங்க, பாஸ் மெத்தட்ஸ் ஒன்று தான். டெஸ்ட் சப்மிட் ரெஜிஸ்ட்ரேஷன். இப்போ இதை இன்க்ளூட் பண்றதுக்கு பதிலாக இதை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாம் ரன் பண்ணுங்க, ரெக்ரெஷன் மட்டும் ரன் பண்ண வேணாம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? இன்க்ளூடுக்கு பதிலாக அப்படியே எக்ஸ்க்ளூட் மாத்துங்க. இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு. குரூப்ஸ்ல ரன் எக்ஸ்க்ளூட் அப்படின்னா அர்த்தம் இதை தவிர்த்துட்டுன்னு அர்த்தம். மைண்ட் செட் ஆயிடும். ஸோ ஒவ்வொரு கிளாஸ்ல இருக்க மெத்தட் ரன் ஆகும். இன்கேஸ் ரெக்ரெஷனா இருந்தா அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடும். இப்போ எத்தனை ரெக்ரெஷன் இருக்கு? ஒரே ஒரு ரெக்ரெஷன் தான் இருக்கு டெஸ்ட் மெத்தட். மீதி 2 இருக்கு ஸ்மோக். அப்ப 2 மெத்தட் ரன் ஆகி பாஸ் ஆகணும். ரன் as testng suite. ஓகே, இந்த டைட்டில் வெரிஃபை பண்றது, பிளேஸ் ஹோல்டரை ரீட் பண்ற கோட், 2 டெஸ்ட் மெத்தடுமே ரன் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, பாசஸ் 2. நான் இன்னொன்று பண்றேன். எனக்கு ரெக்ரெஷனும் வேணும், ஸ்மோக்கும் வேணும். கரெக்ட், ஓகேவா? அப்ப நான் இப்படி இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இன்க்ளூட் நேம் ஈக்குவல் டு ரெக்ரெஷன், இன்க்ளூட் நேம் ஈக்குவல் டு ஸ்மோக். சரியா? இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, மொத்தம் 3 டெஸ்ட் கேஸும் ரன் ஆயிடுச்சு. இன்னொரு பாயிண்ட் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு டெஸ்ட் மெத்தடுக்கு நம்ம ஒரு குரூப் மட்டும் நேம் பண்ண முடியாது. விச் மீன்ஸ் இந்த டெஸ்ட் மெத்தட் வந்து நான் ஸ்மோக் ரன் ஆகும்போதும் ரன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரெக்ரெஷன் சூட்லையுமே இந்த டெஸ்ட் மெத்தடை நான் கவர் பண்ண நினைக்கிறேன். இப்போ யாராவது ஸ்மோக் ரன் பண்ணுன்னு சொன்னால் இது கவர் ஆகிடும். ஓகேவா? யாராவது ரெக்ரெஷன் ரன் பண்ணுன்னு சொன்னால் ரெக்ரெஷன் அப்போவும் நான் இந்த டெஸ்ட் மெத்தடை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன்னா அப்போ அது நம்மளால பாசிபிள் தான். ஆனால் தான் நம்ம ஃப்ளவர் பிராக்கெட் ஓப்பன் பண்ணி டிஃபைன் பண்ணியிருக்கோம், which is supporting comma. So groups equal to smoke comma regression. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம ரெக்ரெஷன் ரன் பண்ணால் ஒரு டெஸ்ட் மெத்தட் தான் ரன் ஆகும், which is இந்த டெஸ்ட் சப்மிட் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகேவா? இந்த நேம் நம்பர்லாம் ஃபில் பண்ணுற டெஸ்ட் கேஸ். ஆனால் இப்போ ரெக்ரெஷன் கொடுத்து பாருங்க. பாருங்க, 2 டெஸ்ட் மெத்தட் ரன் ஆயிருக்கு. ஒன்று அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபில் பண்ணுற டீட்டெயில்ஸ் ரன் ஆயிடுச்சு. இன்னொன்று லான்ச் காலேஜ் கோர்ஸ். பாருங்க, பாசஸ் 2. ஃபைனலாக செஷனோட எண்டுக்கு வந்துட்டோம். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.